இந்த படத்தில் பயன்படுத்தின போதைப் பொருள் எல்லாம் பொய்யானது. May I come in, sir? ஓகே, நம்ம கிளாஸுக்கு ஒரு புதுசாக பையன் வந்திருக்கான். இவன் பேர் வந்து அஸ்வின். இப்போ அங்கே உட்காந்துப்பா. வாச்சலாம். எப்படி மச்சான் சைனா மாதிரியே இருக்கா? இல்லை மச்சான், நான் பிறந்தது சைனால தான். அது சரி. எந்த ஏரியா? சிங்காவூர்னு ஒரு இடத்துல இருந்தேன் மச்சான். அந்த சிங்காவில் தானே என் அண்ணனும் இருக்கான், அங்கே தான் வேலை பார்க்குறான். எங்கே மச்சான் வேலை பார்க்குறாங்க? சிங்காவு அங்கே லெஃப்டில் ஒரு சிக்னல் ஒன்று இருக்கும்ல மச்சான், அங்கே ஒரு 3 லைட்டு கூட அந்த ஏரியா. ஆமாம், நிறையா கலரா அதுக்குள்ள தான் பிச்சை எடுக்கிறான் என் அண்ணன். இந்த நக்கல் தானடா வேணாங்கிறது. சரி வா. டேய் சைனா, உன்ன மாதிரியே ஒருத்தங்க நிற்காம பாரு, உனக்கு போட்டியா நிற்கிறான் பாரு. டேடா டேய் என்னடா இது சரி மச்சான், அந்த யானையை கூப்பிட. டேய் டடியா இங்கே வா. மச்சான், உன்னை யாரோ கூப்பிட்டு இருக்கான் பாரு, என்னன்னு கேளு. என்னையா? இங்கே வாங்க. என்ன இல்லை உன்னை தாங்க போகிறானோ. என்னடா பார்க்கவே மாட்டான்? என்ன கண்டுக்க மாட்டேறான் அவன். நான் வந்தோன்னே அவனை ஏதாவது பண்ணு மச்சான், பெருசா பண்ணு. நீ கூப்பிட மச்சான். ஏய் டடியா, யாரடா சொன்ன? மச்சானே சொன்ன? அவன் யாரும் தெரியுமா? நீ யார் சொன்ன? மழை குண்டன்னு சொன்ன? யாரா சொன்ன? யாரும் தெரியுமா? அவன் தொற்றுவியா? அவனை அடிச்சு பாடுறா, மேலே கை வச்சு பாடுறா. வச்சிருவான் அவன். என்னடா தொட்டு பாடுறா. என்ன நினச்சிட்டு இருக்க? சத்தம்லாம் போடுற? என்ன முன்னாடி வந்தால் பயந்துருவோமா? என்னடா முறைக்கிற? என்னடா கிட்ட வரானுவோ? இந்த மாதிரி சும்மாலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா? நான் பெரிய ஆளா நீங்கள்? வச்சுருவாங்களா கையை? எங்கே அடி பார்ப்போம். பேச்சுக்கு தானே சொன்னேன், நிஜமாக கை வைக்கிற? அவ்வளோ தாண்டா உனக்கு மரியாதை. குடும்பச்சான் அடிச்சிட்டான்டா. ஆளை வச்சிருவோம்டா. உங்களுக்கு ஆள் இருக்கு. என்னடா அவங்க அழுதுட்டு போயிட்டாங்க? மச்சான் வெயிட் பண்ணு. மச்சான், என்னை விட்டு போடுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்னடா டான்ஸுக்காக ஒரு உயிரை எடுத்துருப்பியடா. இந்தா எடுத்து தோல. அவனோதான்டா, அவனோலே தான் அடிச்சிட்டானோ மச்சான்? என்னன்னு கேட்குறேன். வாடா பார்த்துக்கலாம், வாடா வா பார்த்துக்கலாம். மச்சான் இங்கே பாடுறா காமெடி.
என்ன மச்சான் அடிக்கிற மலைக்கு ஆள் கிடைக்கலன்னு ஸ்கூல் பையனை அழைச்சிட்டு வந்திருக்கா மச்சான். அவன் வந்து ஏதாவது செஞ்சானா என்னை தடுத்துரு மச்சான், அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். இங்கே பாரு. ஏதோ வானிலை மாறுதே, மலை துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே. சிங்கம் ஸ்கூல் போயெல்லாம் அழைச்சிட்டு வந்து சண்டைக்கு வந்துட்டு இருக்கோம், என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? காலையில் தான் வந்து ஒரு இமயமலை சமாளிச்சுட்டு வந்தேன். பின்னாண்டா சைனீஸ் குரங்கு வேறு நிற்கிதடா. மச்சான் எல்லா வெப்பன்ஸ் எடுங்கடா. ஏன்டா இவனை போட்டு அடிச்சிங்க? பாவுண்டா இவனை போய் அடிக்கிறீங்களே. ஃபோட்டோ எடுக்குது. சரிடா உன்னை யார் அடிச்சது? இதோ நிற்கிறான்னு குடுற குறங்க அவன் தான். டேய் நீ எங்கள் தெருவில் அந்த சின்ன பிள்ளைங்க ஐஸ் பிடிங்க பாட்டி தெரியுமே. ஐயா ஐஸ் பாட்டி ஐஸ் பாட்டி இது ஐசு பாட்டி. ஏய் இவனை போய் அடிக்கிறமாடா, அவனா ஒருத்தே இல்லைடா. வாடா போலாம் வாங்க. ஐஸு மச்சான் அவனை அடிச்சே அவனு. இது அவன்கிட்ட நீ ஐஸ் பிடிங்க தின்னியா இல்லையா? எப்படி மச்சான் என்னை விட்டு சாப்பிட மனசு வந்துச்சு? விடு மச்சான், பார்த்துக்கலாம். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல? இது வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் எதுவும் இல்லை மச்சான். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நல்ல பையனாக தான் இருப்பான். நல்ல பையன் தான். ம் இனிமே பார்ப்போம். மச்சான் நம்ம நினைச்ச மாதிரி பொறியுண்டாங்க உட்காந்துருக்கான் பாரு மச்சான். இதான் மச்சான் நமக்கு நம்மளே நல்லா கலாய்க்கிறான். அவனை என்ன பண்றேன்னு பாரு. நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காத. நம்ம இனிமே ஒண்ணா இருப்போம், ஓகேவா? நீ என்ன மச்சான் சொல்ற? கரெக்டாக மச்சான். ஆயிரம் இருந்தாலும் நம்மள மாதிரி மாப்பிள்ளை தைரியமாக தான் இருக்கான். நேற்று நல்லா தைரியமாக தான் பேசினான். நம்ம கூட இருக்கட்டும், ஓகேவா? என்ன இருப்பியா? மச்சான் நீ பார்க்க அப்படியே பொறியுண்ட மாதிரியே இருக்க. நீ கூட ஜிம்முக்கு வா, அவனை அப்படியே பாடி ஆக்கிடுறான். மச்சான் நீ மட்டும் என் கூட வந்துட்டீங்கன்னா தினமும் ஃபன் பண்ணலாம் மச்சான். மச்சான் பார்த்தே இல்லையா? அவன் யாரு கூடுறா உட்காந்தா இருக்கான் அவன்? அவனை கூட என்ன மச்சான்? அங்கே பார்த்தே இல்லையா அவனை? சரி ஓகே, உன்னோட சின்சான் வந்துட்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். டே சி ஏஞ்சி போகலாம். என்ன அதுக்குள்ளயா? என்ன அதுக்குள்ளேயா? வா போகலாம். இங்கே பாடுறா ஒன்றை தாண்டா. டே ஏன்டா இவனுக்குள்ள உட்காந்துருக்க? லூசாடா நீனு? ஆ ஒன்றுடா சாரி கேட்க வந்தானோ. நல்ல பசங்க தான்டா, வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஒரே நாத்தண்டா. ஏய் பொரி உண்டை, வா மச்சான். இங்கே வா. என்ன மச்சான்? இல்லைடா. இல்லைடா நான் அதெல்லாம் போட்டேன்டா, பழக்கலடா, வேணாண்டா. டேய் போடுறா, இப்போ போடாமல் எப்போ போட போகிற? சின்ன பசங்க மாதிரி போடுறா. இதெல்லாம் ஒரு கெத்துறா, இதெல்லாம் போடாமல் இருக்க. நீ வாழ்க்கையில் என்ன தான் சாதிக்க போகிற? இல்லைடா இதெல்லாம் சரி வரா. மச்சான் ஒரு வாட்டி போட்டு பாரு, அப்படியே சிவலோகத்துக்கே போயிட்டு வருவேன். சரி குடு, என்ன அது அதுவும் பார்ப்போம். என்னடா பண்றது இப்ப? அதாவது அது எப்படி தெரியுமா? ஐட்டல் ஐட்டல் ஐட்டல்
ஃபர்ஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்டில் ஹார்ன்ஸை கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கட்டை விரலால் அந்த ஹார்ன்ஸை க்ரஷ் பண்ணி அப்படியே வாயில் போட்டோன்னா அப்படியே சிவலோகத்துக்கு போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும்டா. மச்சான் செம்ம படம் ஒன்று வந்திருக்கு, போமா படமாக்க போமா? இல்லை மச்சான் நான் வரல, பசங்க கூப்பிட்டுருக்காங்க. நம்ம என்ன அடுத்த வாட்டி போய்க்கலாம் மச்சான். சி போடா லூசு போயிடாமா. என்ன மச்சான் கண்டிக்கவே மாட்டான். ஹாய் டேட், நம்ம தான் சரக்கு சப்ளை சங்கரு, உங்களுக்கே தெரியும். எங்கே சரக்கு வாங்கினாலும் நம்ம தான் வருவோம், நம்ம வாங்கி கொடுத்தது தான். எங்கள் சரக்கை டேஸ்ட் பண்ணிப்பாரு. இந்த எங்கள் சரக்கை சாப்பிட்டு பாரு, எப்படி எழுதுன்னு அப்புறம் சொல்லு. இல்லை எனக்கு இது டேய் குட்ரா, இதில் குடிச்சா என்ன அஸ்வினி சொன்ன மாதிரி சிவலோகத்துக்கே போயிட்டு வரலாம். குடிச்சிட்டாண்டே. சரக்கு சங்கது அருமையாக சூப்பராக இருக்குடா, நல்லா ஏச்சு சரக்கு சங்கது. டேய் இருடா நானும் வரேன் மச்சான், என்னையும் அழைச்சிட்டு போ மச்சான். வண்டி எடுத்தியா, கீர் போட்டியா? எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வாங்களேன். என் பையனுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? நல்லா இருப்பானே, ஏன் இந்த மாதிரி இருக்கிறான்? நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு கேன்சர் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இவ்வளோ சின்ன வயசுல அவனுக்கு இந்த நோயா? இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக போச்சு.
பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க வார்னிங்லாம், ஆனால் அது யாருமே பார்க்குறது இல்லை. இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தா பண்ணுங்க டாக்டர். என் புள்ளைய காப்பாத்து இப்போதைக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கல. உங்கள் பையன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவன் இதுக்கப்புறமா இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன அவன் தூக்குவான்னு பார்த்தேன் டாக்டர். நான் அவனை தூக்குற போல ஆயிட்டியே டாக்டர். இந்த விஷயத்த நான் இப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ முஷ்ரஃப், மச்சான் கேளுடா. சொல்கிறா.